இயேசுவின் நாமத்தினாலே டெய்லி மன்னான்கிற இந்த வசன தியானிப்புல நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை நாகும் 1வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். இப்போதும் நான் உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். தேவனாகிய கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால உங்களை விடுதலையாக்குகிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. அவர் உங்களை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், நோயின் கட்டிலிருந்து விடுதலையாக்குகிறார். வேதத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பல ஆண்டுகளாக எகிப்துல அடிமைத்தனத்தில் இருந்தார்களாம். எகிப்தியருடைய நுகம் இவர்கள் மேல இருந்தது. கர்த்தரோ அப்படி அழுகையின் கூக்குரலை கேட்டு நுகத்தை முறித்தார், கட்டுகளை உடைத்தாராம், விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தாராம். இந்த வசனத்தை கேட்கிற உங்களையும் கர்த்தர் அப்படிதான் செய்ய போகிறார். நீங்க எந்த பலவீனத்தின் கட்டுகளில், எந்த நுகத்துல உங்க மேல சுமக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை முறிப்பேன், அவைகளை அறுப்பேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, சாத்தான் என்றைக்குமே நம்ம மேல ஏதோ ஒரு சுமையை கட்டுகளை வைக்கும்படியாக தான் பார்ப்பான். ஆனால் கர்த்தரோ அதை இயேசுவின் நாமத்தினால விடுதலையாக்குவார். பல ஆண்டுகளாக நீங்க ஏதோ ஒரு நுகத்தை சுமையை சுமந்து கொண்டிருக்கலாம், கட்டப்பட்டவர்களாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கரை இறங்கின உடனே ஒரு கல்லறையில பல நாட்களாக சங்கிலிகளினால கட்டப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தானாம். பைபிள் எழுதப்பட்டிருக்கு, அவனுக்குள்ள நிறைய அசுத்தாவிகள் இருந்ததுனால அவைகளுக்கு லேகியோன் என்பதாக பேர் வைக்கப்பட்டது. இயேசு இறங்கும் பொழுதே அவனுக்குள்ளாக இருந்த அசுத்தாவிகள் அலறி, உன்னதமான தேவனுடைய குமாரனை எங்களை ஏன் இவ்வளவு வேதனைப்படுத்துகிறீர் என்பதாக அலறினதாம், அலற ஆரம்பித்ததாம். இயேசு அவைகளுக்கு கட்டளை கொடுத்த பொழுது அவைகளின் அந்த விண்ணப்பத்துக்கு ஏற்ப அவனுக்குள்ளாக இருந்த அசுத்த ஆவிகள்லாம் பன்றிகளுக்குள்ளாக போய் மேலேருந்து பன்னியெல்லாம் கீழே வந்து செத்து போயிச்சான். பல நாட்களாக வீட்டை விட்டு கல்லறையில கட்டப்பட்டிருந்த மனுஷன் புத்தி தெளிந்தவனாக, விடுதலையாக்கப்பட்டவனாக அவன் தேவாலயத்தில் மற்ற இடத்துல உட்கார்ந்து இருந்ததை கண்டு அநேகர் ஆச்சரியப்பட்டார்களாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களையும் கர்த்தர் எந்த அசுத்த ஆவின் கட்டுகளாக இருந்தாலும் நசரேயனாக இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அசுத்தமான இச்சைகளாக இருக்கலாம், பாவங்களாக இருக்கலாம், விட முடியாத பாவம் உங்களுக்கு பழக்கமாய் மாறி இருக்கலாம். சில பேருக்கு ஒரு சில பாவம் செய்தாதான் அன்றைக்கு தூக்கம் வரும். அது ஒரு கட்டு, சாத்தான் உங்களை கட்டி வைத்திருக்கிறார். அவைகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார் இயேசுவின் நாமத்தினால. யாரோ ஒருவருக்கு நீங்க அடிமைத்தனத்துல அவர்கள் உங்களை வைத்திருக்கலாம். எதையோ ஒரு காரியத்தை பிளாக்மெயில் பண்ணி பயமுறுத்தி கொண்டு எமோஷனல் பிளாக்மெயிலிங் செய்தெல்லாம் உங்களை அடிமைத்தனத்துல வைத்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்குகிற நேரம், இப்போது கர்த்தர் விடுதலையாக்குவேன் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால கர்த்தர் இப்போது உங்களை விடுதலையாக்குகிறார். எப்படி தெரியுமா? கல்வாரி சிலுவையில இயேசு உங்களுக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர் உங்களை விடுதலையாக்கும்படியாக கட்டுண்டவர்களாக மரித்து உயிரோடு கூட எழுந்தார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, மரணத்தின் அதிகாரியாக சாத்தானை தம்முடைய மரணத்தினால வென்றாராம். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால உங்களையும் விடுதலையாக்குகிறார். நீங்க எந்த கட்டுகளுக்குள்ளாக இருந்தாலும் சரி, எந்த வியாதியின் கட்டாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், விட முடியாத பாவ பழக்கமாக இருக்கலாம், அவைகளை இயேசு அறுத்து அவைகளை முறித்து உங்களை விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. சோமல்லாமா. பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய நுகங்களை முறித்து கட்டுகளை உடைத்து இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாகட்டும். இவர்களை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற சாத்தான் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலம் அடைவானாக. இவர்களை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற எந்த அதிகாரங்களானாலும் அல்லது எந்த பொல்லாத மனிதர்களானாலும் எந்த பாவ பழக்கமானாலும் இயேசுவின் நாமத்தினால விடுவிக்கப்படுவார்களாக. Right now, deliver them in the name of Jesus of Nazareth. இயேசுவின் நாமத்தினால குருட்டாட்டம் நீங்கட்டும் ஆண்டவரே. எல்லா பில்லிச்சுனியங்கள் செய்வின கட்டுகளெல்லாம் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாக்கும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.